ஹலோ கைஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ பை பை ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கலாம். ஏன் மூஞ்சியை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பையனா இருக்கானே, இவனுக்கு என்ன அரசியல் பேச தெரியுமா, இவன் வீடியோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சு வீடியோவை திரும்ப ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் அரசியல் பேசுவோம். அதாவது இப்போ சட்டமன்ற எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா மாவட்டங்களை ஃபுல்லா தீவிரமா ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா 2026 யாருக்கு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல. அதாவது பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதுல இருந்தே அவருக்கு முடியாம இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. சோ அட்மிட் ஆனதுல இருந்து ரொம்ப ஜெனியூனா அதுல இருந்து இவர் பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணல. சோ அதுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. சரி, இவர் ஸ்டாலினா குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவரோட ஆட்சி காலத்துல இவர் ஒழுங்கான ஆட்சியை பண்ணாரா? இவர் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துல அதாவது கொரோனா வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, இவரோட ஆட்சியில தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்திலையும் இவர் ஒழுங்கு ஆட்சி பண்ணாரா பண்ணலையா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அவரு ஆக்சுவலா 4 வருஷம் ஆட்சியில இருந்தாரு. வருஷமே அம்மா இறந்து போயிட்டாங்க ஆட்சிக்கு வந்த முதல் ஒரு வருஷத்துல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா தமிழ்நாட்டை கட்டி காப்பாத்திய மிகப்பெரிய இரும்பு பெண்மணி செல்வி ஜெயலலிதா அம்மா, அவங்களோட இடத்துல போய் ஒருத்தவர் உட்கார்றாரு. சோ அதுவே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணணும், அதே அளவுக்கு அவங்க அதை ஈக்குவல் பண்ணி ஆட்சியை நடத்தணும். அந்த அளவுக்கு பண்ணுனாரா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரா பண்ணாரு. இதுதான் என்னோட வார்த்தை. சரி, அவரோட ஆட்சி காலத்துல என்னென்னலாம் நல்லது பண்ணாரு? இப்போ நடந்திருக்கு இந்த திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 20-25 வருஷமா வாங்கின கடன்களை 5 வருஷத்துல திமுக வாங்கியிருக்கு. சரி, இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்யல. சரி, இவரோட ஆட்சி காலத்துல எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொரோனா மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல கூட பால் விலையில இருந்து தினசரி கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய விலைகள் உயரவே இல்லை, ஈவனா தான் வச்சிருந்தாரு. சோ அந்த மாதிரி கஷ்டமான நேரத்திலேயே அவரு சூப்பரா ஆட்சியை பண்ணாரு. ஆனா ஏன் திமுகனால அந்த அளவுக்கு ஆட்சியை பண்ண முடியல? அது மட்டும் இல்லாம அம்மா அவர்கள் கொடுத்த மடிக்கணினி லேப்டாப் அந்த திட்டத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாரு. குழந்தைகளுக்கு சீருடையே மாத்தினாரு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு யூனிஃபார்ம்னாலே ரொம்ப கேவலமா இருக்கும். அதை நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ், ஒரு ப்ளூ கலர் பேண்ட், இல்ல காக்கி கலர் பேண்ட், இந்த மாதிரியே போட்டு போனாங்க. ஏன் குழந்தைங்க சூப்பரா ட்ரெஸ் போட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூனிஃபார்மே சேஞ்ச் பண்ணாரு. விவசாயிகளுக்கு சொல்லவே தேவையில்லை. விவசாயிகள் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே யாருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான். அவரு ஆட்சியில இருந்தது கம்மியான நாட்கள் தான், 4 வருஷம். ஆனா அவரு மக்கள் மனசுல இடம் பிடிச்சது ரொம்ப பயங்கரமா இடம் பிடிச்சிட்டாரு. அதனாலதான் ஏடிஎம்கேல எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் இவரு அந்த ஒரு கட்சியை அப்படியே இன்னும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே தூக்கி நிலைநிறுத்தி கொண்டாந்துகிட்டு இருக்காருன்னா நிறைய பாயிண்ட் யோசிச்சு வச்சிருந்தேன், அதை எழுதி வச்சிருக்கேன். என்னென்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கோவிட் டயத்துல கஜா புயல்ல சூப்பரா தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணாரு. அந்த நேரத்தோட பொங்கலுக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுத்தாரு. வீடு தேடி எல்லாத்துக்கும் காய்கறியில இருந்து அரிசியில இருந்து எல்லாமே தேடி வந்துச்சு. ஸ்கூல் யூனிஃபார்ம் மாத்தினாரு. முக்கியமா அந்த கொரோனா டயத்துல என்னை மாதிரி பசங்க, உங்களை மாதிரி பசங்க, சின்ன பசங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். ஏன் பெரிய ஆட்கள், வயது மிகுந்த ஒரு நபர்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். உங்க குழந்தைங்க, உங்க பசங்க எல்லாம் காலேஜ்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கொரோனா டயத்திலையும் அவங்க ஈஸியா பாஸ் பண்றதுக்காக ஆல் பாஸ் போட்டாரு. சோ இளைஞர்களையும் கவர்ந்துட்டாரு, முதியோர்களையும் கவர்ந்துட்டாரு, விவசாயிகளையும் கவர்ந்துட்டாரு. சோ இந்த அளவுக்கு சூப்பரா அவரு ஆட்சியை பண்ணினாரு. அதனால இப்ப அவரு பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்பவே தகுதியான ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். சரி, ஓகே. இப்ப அது மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தவந்து வந்தா அதாவது அம்மாவோட கால்ல விழுந்து ஆட்சியில உட்காந்துட்டா எடப்பாடி பழனிசாமி. தவந்து வந்தாரோ, உருண்டு வந்தாரோ, பிறண்டு வந்தாரோ, இல்ல எப்படியோ வந்தாரு. ஆனா ஆட்சியில உட்காந்துட்டார்ல, புடிச்சிட்டார்ல. சோ இதுதான் மேட்ரு. அது மட்டும் இல்லாம குறை சொல்லிட்டே இருக்காரு. இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி ஐயா பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு ரோட் ஷோ கிளம்பிட்டாரு. மக்களை மீட்க போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். அதுக்கு அவரு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆமாயா,
நான் வந்து ஏழை விவசாயம் பண்ணியில இருந்துதான் நான் வந்து அடிப்படை தொண்டன்ல இருந்து, அதாவது எம்எல்ஏவா இருந்திருக்காரு, எம்பியா இருந்திருக்காரு, ஆவில்ல மிகப்பெரிய போஸ்டிங்ல இருந்திருக்காரு. இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலயுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இப்ப எடப்பாடி ஐயா பழனிசாமி வந்து சிஎம்ஆ இருக்காரு, சிஎம்ஆ இருந்திருக்காரு, இப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கு. சோ எல்லா இடத்துலயுமே எப்படி காய் நகர்த்தணும், எல்லா விதமான டெக்னிக்கா அவருக்கு தெரியும். இந்த மாதிரி அடிப்படை தொண்டனா இருந்து எல்லாத்துலயும் அடிபட்டு ஒரு பதவியில் வந்து உட்காந்துருக்காரு. நான் ஒன்ன மாதிரியா முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்னாரு, ஃபர்ஸ்ட் தாத்தா வந்து சிஎம், அடுத்து புள்ள சிஎம், அடுத்து பேரன் சிஎம், அடுத்து பேரன் இன்பநிதி வந்துருவாப்ல அடுத்து இன்னும் கொஞ்ச நாளா. எனக்கெல்லாம் குழந்தை பிறந்து என் குழந்தைல யாருக்கு ஓட்டு போட அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு நிலமும் சீக்கிரமே வரும் பாருங்களேன். தமிழ்நாட்டுல திமுகவை அழிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஊண்டி வளர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆமா நாங்க குடும்ப அரசியல் தான் பண்றோம் அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. இருந்தாலும் மக்கள் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? நான் இப்ப ரீசெண்டா ஒரு திமுக காரரை பத்தி கேட்டேன், ஆனா யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து திமுகன்னு சொல்றாங்க. எதுக்குன்னு திமுக ஓட்டு போறீங்க, அவங்க என்ன நல்லது செஞ்சிருக்காங்க அந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தெரியாதுப்பா, எங்க தாத்தா திமுக ஓட்டு போட்டார், எங்க அப்பா திமுக ஓட்டு போட்டார், நானும் திமுக தான் பண்றேன். அவங்க வந்து ஒரு பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து கட்சி வந்து வச்சு நடத்திட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். திமுக வந்ததுல இருந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க, லேப்டாப் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க, நிறைய 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 நலத்திட்டங்களை நிப்பாட்டிட்டாங்க. எடப்பாடி ஐயா பழனிசாமி அவரோட ஆட்சி காலத்துல அந்த 4 வருஷத்துல 7 மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணாங்க. இப்ப வந்து இன்னும் செங்கலை வச்சுக்கிட்டே செங்கலை கையில வச்சுக்கிட்டு அப்ப என்ன பிரச்சாரத்தப்ப சொன்னாரு, நாங்க வந்து வந்தா ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் அப்படின்னு, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் அப்படின்னு. இன்னும் அந்த செங்கலை வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு தான் இருக்காரு தவிர இன்னும் ஒரு மெடிக்கல் காலேஜோட கட்டி முடிச்சதா வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. அந்த அளவுக்கு இவரோட ஆட்சி காலத்துல இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து எடப்பாடி ஐயா பழனிசாமி வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா தாவேகா தலைவர், இப்ப அதை பத்தி பேச தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, 2 பேருக்கு தான் போட்டியா 2026ல, ஒண்ணு டிவிகேவா இல்ல டிஎம்கேவா. அதாவது ஏடிஎம்கேவே கன்சிடரே பண்ணல, ஏடிஎம்கே ஒரு கட்சியாவே கருதல, எடப்பாடியா பழனிசாமி மறந்துட்டாங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு சைடு அப்படியே ஒரு சைடு அப்படியே தட்டி பேத்துக்கிட்டு நீட்டா அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேக்கு திரும்ப இவ்வளவு சப்போர்ட்டா, ஏன்னா அம்மா அவங்களோட ஆட்சி காலத்துல பயங்கரமா செட்டில் பண்ணி வச்சிருந்தாங்க எல்லா விஷயத்திலயுமே. ஆனா இப்போ நீட்டா காய் நகர்த்திக்கிட்டு அவ்வளவு பெரிய ஒரு இரும்பு பெண்மணி ஆண்டுகிட்டு இருந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு திரும்ப அவர் நீட்டா அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் கட்டி அணைச்சு தமிழ்நாட்டுல அவரோட ஓட்டை சேர்த்துட்டு இருக்காரு பாருங்க. சத்தியமா இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, யாருனாலும் இதை பண்ணவே முடியாது. சரியான டேலண்ட் ஐயா எடப்பாடி பழனிசாமி. சும்மா ஆளு பார்க்க கோமாளி மாதிரி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவர் என்ன டுபாக்கூர் நினைச்சீங்களா? அவர் பயங்கரமான ஆள் இருந்திருக்காரு. சரி இப்ப எல்லாம் பேசுறியாடா இங்க ஏடிஎம்கே வாடா அப்படின்னு கேட்பார். நான் ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு அவரோட ஆட்சி காலத்துல நான் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இருந்தேன், அப்பவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த கோவிட் டயத்துல. இப்பவும் அவரு என்ன சொல்றது, ஏடிஎம்கேவையும் கடந்த 4 வருஷம் ஏடிஎம்கே எடப்பாடி ஐயா பழனிசாமி அவரோட ஆட்சி காலத்துல இப்ப இந்த 4 வருஷம் டிஎம்கேவும் ஆட்சியில இருந்திருக்காங்க, 4 வருஷம் ஆச்சு. இந்த 2 இதையும் ஒப்பிட்டு பார்த்தா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய கையெடுத்து கும்பிடணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்ப வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அவரோட ஆட்சி காலத்துல அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டாங்க. திமுக எதுவுமே பண்ணாம விளம்பரத்தை தேடிக்கிறாங்க, ஏடிஎம்கே எல்லாம் பண்ணியுமே விளம்பரத்தை தேட மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கிறது ஏடிஎம்கேக்கு. சோ நீங்களும் விளம்பரம் பண்ணுங்க. 2026ல டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, இன்னொன்னு டிவிக்கே, அது ஒரு சைடு ரொம்ப பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் எதிர்கட்சியா யாரும் உட்கார போறா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். 2026ல உங்களோட ஓட்டு யாருக்கு? டிஎம்கேவா, டிவிகேவா, இல்ல ஏடிஎம்கேவா, இல்ல நம்ம அண்ணன் சீமானுக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி? நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன், இல்ல உத்ரா நீங்க அரசியல் பேசுறது தப்புடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் திருத்திங்க இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். டாடா பை பை.